நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அடுத்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம்லாம் அவர் யாரும் தொட முடியாத அளவுக்கு இருக்கு. தொடர்ந்து அப்படிதான் இருக்கு. அதனால அவரை அரசியல் ரீதியாக யாரும் தொந்தரவு பண்ணவோ இல்ல அவரை பயமுறுத்தவோ எதுவும் இயலாது. முதல்ல அவரோட வீட்டுல அவர் சனாதனத்தை ஒழிக்கணும். அவர் வீடு பூரா சனாதனத்தை வச்சுட்டு சட்டசபையில கண்ணாடியை போட்டுக்கிட்டு சனாதனம் ஒழியும்னா இது என்னங்க நியாயம்? என் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் ஜோதிடமே பார்க்கலையா? பார்க்கறது இல்லையா? திமுக இருக்கிறவங்களாம் ஜோதிடமே பார்க்கறது இல்லையா? அத்தனை பேரும் பார்க்கறாங்க. ஜெயிப்பேனா எலெக்ஷன்ல அதுக்கு ஜோதிடம் வேணும், தோப்பேனா எலெக்ஷன்ல அதுக்கு ஜோதிடம் வேணும், கல்யாணம் பண்ணணுமா ஜோதிடம் வேணும், குழந்தை பிறக்கணுமா ஜோதிடம் வேணும். ஆனா ஜோதிடர்கள் மட்டும் வேண்டாம். வணக்கம் அன்பர்களே, நண்பர்களே. இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில எப்பவும் ராசிகளை பத்தி ஜோதிடத்தை பத்தி நிறைய பேசிட்டு வரும். இந்த ஜோதிடம் என்பது நம்முடைய தமிழ் மக்கள் சமூகத்துல பல பேர் ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லை. ஆனா ஜோதிடம் எவ்வளவு துல்லியமானது, எவ்வளவு உண்மையானது அப்படிங்கிறது அகைன் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டே வரும். தற்சமயம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. இவர் இப்போ 4ஆம் தேதி மேக்கு அப்புறமா 108 சீட்டு ஜெயிச்சு பதவியேற்றிருக்கார். முழு பெரும்பான்மை வராத நிலையிலும் கூட பதவியேற்று சட்டசபையிலையும் பெரும்பான்மையை நேத்திக்கு நிலைநிறுத்தியிருக்காரு. இந்த மாதிரி காலகட்டத்தில் இவர்தான் ஜெயிப்பார் அப்படின்னு நாம 7 மாதங்களுக்கு முன்னாடியே 8 மாதங்களுக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சோம். இவர்தான் ஜெயிப்பார். குறிப்பா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இவரை பற்றிய ஒரு இன்டர்வியூல இவரை பற்றிய ஒரு பதிவு போட்டிருந்தோம். கண்டிப்பா தாவேகா டிவிகே தான் ஜெயிப்பாங்க, பெருமளவு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுப்பாருன்னு சொன்னோம். இந்த வார்த்தையை சொன்னோம். ஆக அது அப்படியே நடந்தது. இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியில இதை பற்றியும் இப்போ நடந்துகிட்டு வர அரசியல் நிகழ்வுகளை பற்றியும் பல கேள்விகள் இருக்கு. அதை உங்கள் சார்பாக என்கிட்ட வரக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை தொகுத்து இந்த எபிசோட்ல நான் அதுக்கு பதிலளிக்க போறேன். வாங்க. விஜய் ஜெயிப்பான்னு நீங்க பிப்ரவரியிலே சொல்லியிருந்தீங்க. இப்போ இதை எதை வச்சு நீங்க எக்ஸாக்டா அதை கணிச்சிங்க? இப்போ அவர் ஆட்சி பிடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டாரு, பெரிய லெவலில் வந்துட்டாரு. இப்போ இந்த ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க இதை கணிச்சிங்கன்னா இதை எதை வச்சு கணிச்சிங்க? அதாவது ரொம்ப அருமையான கேள்வி. ஜோதிடம் முக்காலத்தையும் அறிந்து கொள்வதற்கான ஒரு கலை. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஆக எப்படி சொன்னோம்னா அவருடைய ஜாதகம், கடக ராசி, மிகவும் வலுப்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள், டெக்னிக்கலி போனா 10லிருந்து 15 காரணங்கள் சொல்லலாம். கிரகம் இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு. கடகராசிக்கு அப்படின்னு பேசினோம்னா இந்த கடகராசிக்கு மார்ச் 6ஆம் தேதி அன்று அஷ்டம சனி என்பது முடிவடைந்தது. இந்த கடகராசிக்கு எப்பவுமே ஒரு அமைப்பு உண்டு. காலத்தால் அழியாத புகழை பெறக்கூடியது கடகம். கடகம் சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி. இவருடைய பிறப்பு ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள், தசாபுக்திகள், இந்த அஷ்டம சனி காலகட்டத்திலிருந்து அவர் வெளியே வரக்கூடிய அந்த நேரமானது அவருடன் போட்டி போடக்கூடிய முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர் மற்றும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்கள் இவர்களுடைய ஜாதகத்தை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர்தான் ஜெயிப்பார். அதற்கு ஏற்றாப்பிலேயே எத்தனையோ மக்கள் அலை அவர் மேல தேடிட்டு வந்தாலும் இந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு சொன்னதை நம்ம காதால கேட்டோம். இந்த கூட்டம் ஓட்டா மாறினதையும் நம்ம பார்த்தோம். எப்பவுமே ஜோதிடத்திற்கும் பிரபஞ்சம் இயற்கைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒரு மிகப்பெரிய சக்திகள், திமுக அதிமுக மிகப்பெரிய சக்திகள், இந்த சக்திகளை ஒரே கையில, இந்த ஏஆர் ரஹ்மான் 2 ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தார் பாருங்க, அந்த மாதிரி ஒரே இதுல அப்படியே தூக்கி 2 பேரையும் தூக்கிட்டு இவர் முந்திக்கிட்டு வந்தாருன்னா 75 ஆண்டு கால கட்சி ஒன்று, 50 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட கட்சி ஒன்று, ரெண்டையும்
2 ஆண்டு காலம் கட்சியை தொடங்கி ஒருவர் வந்து தோக்கடிச்சிருக்கார் அப்படிங்கிறது வரலாற்று சாதனை. அந்த சாதனையை படைப்பதற்கான அத்துணை அம்சங்களும் அவருடைய ஜாதகத்தில் இருந்தது. இதைத்தான் அவருடைய ஜோதிடரான ரத்தன் பண்டிட் அவர்களும் அதை சொல்லியிருக்காரு ஏற்கனவே. இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு 6 மாசம் அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்கும், இல்லை அவருக்கு இன்னும் கஷ்டங்கள் வரும்? ஏன்னா எல்லா சைட்லேருந்தும் அவரை போட்டு இப்போ நேற்று கூட சட்டசபையில் ஒரே தொடர்ச்சி எடுக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் அவர் மீண்டு வருவாரா? எந்த ஒரு சராசரி மனிதருக்குமே வெற்றி பெறுவது என்பது முதல் படிதான். ஒரு 35% 40% பாஸ் மார்க் வாங்குற மாதிரி தான். அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது அதுதான் மேட்டரு. இப்ப நம்ம பார்த்தோம்னா சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சனாதனம்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. சனாதன தர்மத்தை அவர் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் உண்டு, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு. முதல்ல அவரோட வீட்டில் அவர் சனாதனத்தை ஒழிக்கணும். அவர் வீடு பூரா சனாதனத்தை வச்சுட்டு சட்டசபையில் வந்து கண்ணாடியை போட்டுக்கிட்டு சனாதனம் ஒழியும்னா இது என்னங்க நியாயம்? தவிர சனாதனத்தை ஒழிக்க முற்பட்டவர்கள் பல மன்னர்கள், திப்பு சுல்தான் போன்ற பல அரசர்கள் இவரை விட 10,000 1,00,000 மடங்கு சக்தி வாய்ந்தவர்கள்லாம் பார்த்தாங்க. ஒன்றும் பண்ண முடியல. அது சனாதனம்னா அர்த்தமே நிரந்தரம்னு அர்த்தம். சனாதனம்னா சம்ஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா நிரந்தரம்னு அர்த்தம், பர்மனன்ட்னு அர்த்தம். அதை அழிக்கவே முடியாது. இவர் சொல்றது எவ்வளவு வேடிக்கையா இருக்குன்னா, மூச்சு காத்தையும் வானத்தையும் தண்ணீரையும் மலையையும் நெருப்பையும் நான் அழிச்சிடுவேன் அப்படின்னா அவரு ஏதாவது பிரச்சனையில பேசுறாரா, இல்ல கேட்கிற நாம ஏதாவது பிரச்சனையில இருக்கோமான்னு கூட தெரியல. இன்னொரு விஷயம், இவர் ஜோதிடத்தெல்லாம் நம்பக்கூடாது, முதலமைச்சர் ஜோதிடரை வந்து அரசாங்க பதவியில் அமர்த்தினாரு, அது தப்பு அப்படின்னு சொன்னார். என் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் ஜோதிடமே பார்க்கலையா? பார்க்கறது இல்லையா? திமுக இருக்கிறவங்களாம் ஜோதிடமே பார்க்கறது இல்லையா? அத்தனை பேரும் பார்க்குறாங்க, அத்தனை பேரும் பார்க்குறாங்க. அதனால அப்படியே சொல்லியிருந்தா கூட நம்ம முதலமைச்சர் வந்து அவருடைய ஜோதிடரான ரத்தன் பண்டிட்ட அந்த அரசு பதவியிலிருந்து நீக்கினது தவறுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஜோதிடர்களை அவமதிப்பதற்காக. எல்லாத்துக்கும் ஜோதிடம் வேண்டும். ஜெயிப்பேனா எலெக்ஷன்ல அதுக்கு ஜோதிடம் வேணும், தோப்பேனா எலெக்ஷன்ல அதுக்கு ஜோதிடம் வேணும், கல்யாணம் பண்ணணுமா ஜோதிடம் வேணும், குழந்தை பிறக்கணுமா ஜோதிடம் வேணும். ஆனா ஜோதிடர்கள் மட்டும் வேண்டாம். இது வந்து மிகவும் தவறான ஒரு அணுகுமுறை. அதே மாதிரி ஜோதிடம் பார்க்காதவங்க யார் இருக்காங்க சட்டசபையில? நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கவங்க முதற்கொண்டு ஜோதிடம் பார்க்க தான் செய்யறாங்க. பார்க்காதவங்களாம் யாருமே கிடையாது, எல்லாரும் பார்க்கறாங்க ஜோதிடத்தை. அதனால ஜோதிடத்தை வந்து வேண்டாம்னு சொல்றது வந்து இல்ல, ஜோதிடர் வந்து பதவி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விஜய் சார் வந்து பதவி இறக்குனது வந்து மிகவும் தவறான ஒரு செயலா தான் நான் பார்க்கிறேன். அதாவதுங்க, சொல்றவங்க தான் முதல்ல பிரச்சனையை தரவங்க. சனாதனத்தை ஒழிக்கணும்னு சட்டசபையில வேகமா பேசுற அவர் வீட்லயே பெரிய சனாதனம் இருக்கு. ஏன் அவங்க அம்மா கோவிலா போய் சனாதனத்தை வளர்க்கலையா? ஏன் அவங்க வீட்டில் பூஜைகள்லாம் செய்யலையா? எல்லாம் செய்கிறவங்க தான். வீட்லேயே விநாயகர் சிலை வச்சு வழிபடுறவங்க தான். அடுத்தவங்களுக்கு உபதேசம் அதுதான் அவங்க செய்கிறாங்க. அவங்க மட்டுமா? அவங்க கூட இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் அதே மாதிரி அதிமுகலையும் எத்தனையோ பேர் ஜோதிடம் கேட்கக்கூடியவங்க இருக்காங்க. நம்பாதவங்க கிடையவே கிடையாது. அதனால அடுத்தவங்களை பார்த்து சனாதனத்தை ஒழிப்பேன் முதல்ல இன்னும் சொல்லுவாங்க, நம்ம முதல்ல நம்ம சுத்தம் பண்ணிக்கணும், அப்புறமா மற்றவங்க முதுகை நம்ம சுத்தம் பண்ணலாம். இது எதிர்கட்சி தலைவருக்கு நாம விடுக்கக்கூடிய வேண்டுகோள். அதே மாதிரி சனாதன தர்மத்தை இவர் அல்ல, இவரது தந்தை அல்ல, மறைந்து போன முத்தமிழறிஞர் கலைஞர் அல்ல, அவருடைய தந்தை அல்ல, அவருடைய தாத்தா வந்தா கூட அழிக்கவே முடியாது. இதுதான் உண்மை. அதே மாதிரி விஜய் சாரும் அடுத்தவங்க சொல்றாங்க, இவர் இதை குற்றச்சாட்டு பண்றாரு, அதை நம்பி அதை கேட்டு தன்னுடைய தீர்க்கமான முடிவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்க சொல்றதை பார்க்கும்போது நம்மளோட முதலமைச்சர் அவர்களுக்கும் ஜோசியத்துல நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஏன்னா இப்போ என்னோட கொஸ்டின்னா, அவர் வந்து ரொம்ப அணித்தரமா சொன்னாங்க இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்ட்டு. அப்போ அவரோட ஜோதிடர் ஒருவேளை நீங்க கன்ஃபார்மா ஜெயிச்சிருவீங்க, நடிப்பை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொன்னதுனால இந்த அறிக்கையை அவர் விட்டுருப்பாரா?
ஸோ இதுக்கு உங்க பார்வை எப்படி? முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை உண்டு. அதனால தான் திரு ரத்தன் பண்டிட் ஜோதிடர் அவரும் முதலமைச்சரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள்லாம் நமக்கு பார்க்குறோம். ஷால்வை போடுறதெல்லாம் பார்க்குறோம். தவிர இதில் ஒளிவு மறைவுக்கு ஒன்றும் இல்லை. யார் ஒருத்தர் மறைவாங்க அப்படின்னா, மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும். நம்ம முதலமைச்சருக்கு அது கிடையாது. அவருக்கு மடியிலையும் கனம் இல்லை, வழியிலையும் பயம் இல்லை. முதலமைச்சருடைய அடுத்த 6 மாதம் காலம் அல்லது 1 ஆண்டு மிகவும் சவால்கள் நிறைந்த ஆண்டாகத்தான் இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, இவர் எல்லா சவாலையும் முறியடிப்பார். நீங்க வேணா பாருங்க. அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சொல்றவங்களுக்கு எதுவும் தெரியல, அவருக்கு எல்லாம் தெரியதான் செய்யுது. அதனால அவருடைய கால்குலேஷன்ஸ்ல பல நல்ல மக்கள் திட்டங்களை அறிவிப்பார். தைரியத்தோடு அரசியல் பழகி கொள்வார். இவங்களாம் ஆக்ஸ்போர்டு ஸ்டான்ஃபோர்ட்ல போய் படிச்சுட்டு வந்தாங்க. அரசியல் எல்லாம் அந்த குப்பமேட்டு தெருவில் படிச்சது தானே. இவங்களுக்கு தெரிந்த அரசியல் மலிவுத்தனமான அரசியல், அவருக்கு தெரிந்த அரசியல் நல்ல அரசியல் தான். அதுல எந்த மாறுபாடும் அல்ல. நான் எந்த கட்சியை சார்ந்தவனோ சாராதவனோ அல்ல. ஆனாலும் எங்க கரெக்ட் இருக்கு, எங்க நல்லது இருக்கு, அதை நம்ம சொல்லிதாங்க ஆகணும். அது சொல்லாம இருக்க முடியாது. ஆக தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சட்டசபையா இருக்கட்டும், இல்லை வெளியில இவங்க ஒருத்தர் அறிக்கை விடுறது, அதை மாற்றி அறிக்கை விடுறது. நேற்றுக்கு கூட எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் அங்கேயே சட்டசபையில பதில் சொல்லியிருக்கலாம், வீட்டுக்கு போய் பதில் சொல்றாங்க. அதையத்தான் நாங்களும் சொல்றோம். நீங்க சட்டசபையில வந்து சனாதனத்தை ஒழிப்போன்றதுக்கு முன்னாடியே வீட்டில் ஒழிச்சிருக்கலாமே. அங்கிருந்தானே கிளம்புறீங்க. இவரால் சட்டசபையிலேருந்து தான் வீட்டுக்கு போறாரு. ஆனால் முதல்ல நீங்க உங்களோட இதை பாருங்க, மற்றவங்க இதெல்லாம் தன்னாலேயே சரியாகும். அதே மாதிரி கண்டிப்பாக ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை உள்ள முதலமைச்சர், ஜோதிடம் என்பது இன்னவிட்டபிள்னு சொல்லுவோம், பிரிக்கவே முடியாது. இப்ப நீங்களே முதலமைச்சர் பிரதமராக இருந்தாலும் உங்களையும் ஜோதிடத்தையும் பிரிக்கவே முடியாது. எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக நீங்க இருக்கலாம், கிரகம், நேரம், காலம் இதற்கு கட்டுப்பட்டவர் தான் நீங்க. மைக்கு கிடைச்ச உடனே கண்ணா பின்னான்னு வாய்க்கு வந்தபடி பேசுறதுங்கிறது புத்திசாலித்தனம் அல்ல, அது ஒரு முட்டாள்தனம். அதனால கண்டிப்பாக முதல்வர் ஜோதிடத்தின் அடிப்படையில் அடுத்த 6 மாத காலம் 1 ஆண்டு காலம் தீபாவளி பட்டாசு மாதிரி சும்மா சரவெடியா வெடிப்பாரு, நல்லதை செய்வாரு, மக்களிடையே அழியா புகழையும் பெறுவார். அவர் சர்ச்சுக்கும் போனாரு, தர்காவுக்கும் போனாரு, ஜோதிடர் மேல நம்பிக்கை இருக்கிற மாதிரியும் சொல்றீங்க. ஸோ இது பார்க்கும்போது குழப்பமாகவும் இருக்கு. ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கிறது நாங்க? அதாவது தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி திருச்செந்தூரும் போனார், கிறிஸ்தவ ஆலயங்களுக்கும் போனார், இஸ்லாமிய ஆலயங்களுக்கும் போனார். இதில் ஒன்றும் வேறுபாடு இல்லை. அதாவது நாம் பேசுகிற எந்த மொழியாக இருந்தாலும் எதிராளிக்கு புரியணும், அதுதான் நம்மளோட நோக்கம். ஆக இறைவன் யாராக இருந்தான்னு போகிற பாதை தர்மத்தின் பாதையாக இருக்க வேண்டும். அதை தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோம், எல்லாரும் சொல்கிறோம். ஆக முதல்வர் விஜயை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையை பின்பற்றுபவர். இங்க இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பயம். ஆனா 75 வருஷம் ஒரு கட்சியை நடத்தியிருக்கோம், பூத் லெவல்ல ஏஜென்ட் வச்சிருக்கோம். இன்னைக்கு தாவேகா ஆள் ஃபோன் பண்ணாங்கன்னா 5 பேர் இல்லை 50 பேர் பூத்துக்கு வராங்க வெறும் 10 நிமிஷத்துக்குள்ள. அதை கண்டு நடுக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் சிறப்பான ஆட்சியை தருவார், மக்களுக்கான விடியலை தருவார். அதில் அவருக்கு கொஞ்சம் ஈஸியா செய்ய முடியாது. பல்லாயிரக்கணக்கான சவால்கள் இருக்கும். எதிர்கட்சிகள்கிட்ட இது இருக்கும், சென்ட்ரல்லேருந்து இருக்கும், எல்லா தரப்புலேருந்தும் இருக்கும். அரசியல் இது ரத்த பூமின்னு சொல்ற மாதிரி இதில் வந்தாச்சு, அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபேஸ் பண்ணுவார், அத்தனையும் தாண்டி ஜெயிப்பார். இப்போ அவர் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கும்போது 108 சீட் தான் வச்சிருந்தாரு. ஸோ அவர் வந்து பெரும்பான்மையை நிரூபிப்பாரா அப்படிங்கிற கட்டத்தில் இருந்து 140 அளவுக்கு வந்து அவர் இது பண்ணியிருக்காரு. இதோட ரகசியம் என்ன? இப்போ இது எப்படி நடந்திருக்கும், இல்லை எப்படி நடந்துச்சு, இதை வந்து உங்க இது மூலியமா அதை சொல்ல முடியுமா? அதாவது ஜெயிக்கும் போது 4ஆம் தேதி வரைக்கும் 108 சீட்டு. அதுக்கு பிறகு ஜாதகம் வீரியம் அடைகின்றது. 4ஆம் தேதி அன்று அவருக்கு கடகேசரி யோகம் என்பது அவருடைய ஜாதகத்தில் அமைகிறது. குருச்சந்திர யோகம் வருகிறது. அவருடைய ஜாதகம் வலிமை பெற பெற
அவருடைய அரசியல் வெற்றிகளும் குவியும். புரியுதா? ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு ரெண்டே கட்சிகள் மட்டும் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் பாதி 50% மேல ஜெயிச்சவங்க ஓட்டு வாங்கியிருப்பாங்க. இது அடிப்படை கணக்குங்க. அது அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2, இன்னொரு விஷயம் என்னன்னா, எதிர்கட்சி தலைவர் மறந்து விட்டது, கூட்டணி கட்சிகள் ஆதரவு இல்லாம இவங்க தாவேக்கு ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. திமுக கூட்டணியிலேருந்து தான் ஆதரவு எடுத்திருக்காரு. ஊழல் கட்சின்னு திமுகவை சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சியிலேருந்து ஆதரவு எடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க கேட்ட கேள்விகளுக்கும் இதுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. என்னன்னா, யாருமே குழந்தை இல்லை. ஒரு எம்எல்ஏவா மக்கள் பிரதிநிதியா ஜெயிச்சவர்கள்லாம் எல்கேஜியோ யூகேஜியோ படிக்கக்கூடிய குழந்தைகள் அல்ல. யாரையும் லாலிபாப்போ இல்லை கோன் ஐஸ்கிரீமோ காமிச்சு கூட்டிட்டு வர முடியாது. தன்னுடைய சுய சிந்தனையோட தான் நான் தாவேக அரசுக்கு சப்போர்ட் பண்றேன்னு ஒருத்தர் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண முடியும். இல்லை கவர்னருடைய இதுக்கு சைன் பண்ணி கொடுக்க முடியும். ஆக என்னமோ பேசணும்னு பேசுறாரு, எதையாவது சொல்லணும்னு சொல்றாரு. சரி, சொல்லிட்டு போட்டோம். எதிர்கட்சிகள் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, புத்தனோ காந்தியோ இல்லை இயேசுவோ அல்ல. இது நாள் வரைக்கும் நம்மை ஆண்ட 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் இந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் காரணம் இப்போ விஜய் சாருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய கட்சிகள் தான். இவங்கெல்லாம் பொற்கால ஆட்சியை கொடுத்துட்டோம், இங்க கல்வி கிடைக்காத குழந்தைகளே அல்ல, உணவு கிடைக்காத மனிதனே அல்ல, இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் சட்டசபைக்கு பேசியிருந்தாங்கன்னா நம்ம ஒத்துக்கலாம். இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் சஃபர் பண்றாங்க, துடிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அரசியல் தான். அரசியல் இதுவரைக்கும் அரசியல் செய்த நபர்கள் தான் இந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டை குடிகார நாடாக மாற்றி இதுவரைக்கும் வராத பிரச்சனைகளை மக்கள் சந்திக்க வச்சு, குற்றங்கள் என்ன, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்ன, இல்லை எதை ஆரம்பிச்சாலும் பிரச்சனை, லஞ்சம் லாவண்யம் ஊழல்னு கொண்டு வந்தது இவங்க தான். 70 வருஷம் இவங்க பண்ணாததை இப்போதான் அவர் 7 நாள் கூட ஆகலை அவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. இது எப்படின்னா, தான் எல்லா தப்பையும் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர். அதனால விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் ரகசியம் என்பது அமைதியாக இருப்பது. நீங்கள் அரசியலில் மட்டும் வச்சுக்கோங்க, நான் என்ன நினைக்கிறேன்னு என் எதிர்க்கக்கூடிய ஒரு தெரிஞ்சு போச்சுன்னா நான் அரசியல் பண்ண லாய்க்கே இல்லை. அப்போ என்னுடைய வார்த்தை, நான் பேசுறதுக்கு முன்னாடி என் வார்த்தை ஷார்ப்பாக இருக்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னு என் சுற்றி இருக்கக்கூடிய 100 பேரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அரசியலில் முதல் படியே. அதனால எதிர்கட்சிகள் பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம முதல்வர் விஜய் செயல்பாட்டில் இறங்கிக்கிட்டே இருப்பார். அதனால மக்கள்கிட்ட செல்வாக்கு தான் இருக்கும். 1, ஜோதிட ரீதியாக அவருக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் மிகவும் சாதகமாக இருக்கு. அடுத்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம்லாம் அவர் யாரும் தொட முடியாத அளவுக்கு இருக்கு. தொடர்ந்து அப்படிதான் இருக்கு. அதனால அவரை அரசியல் ரீதியாக யாரும் தொந்தரவு பண்ணவோ இல்லை அவரை பயமுறுத்தவோ எதுவும் இயலாது. அதாவது எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எதுவுமே கிடைக்காதவங்க எதையாவது ஒன்று பிடிச்சிட்டு உருட்டிட்டு தான் இருப்பாங்க. அவங்க பாட்டு உருட்டிட்டு இருக்கட்டும், அது அவங்களுக்கு தெரிஞ்சது. தவிர கிளீன் பாலிடிக்ஸா டர்ட்டி பாலிடிக்ஸான்னு நேற்று ஒரு கேள்வியெல்லாம் வந்தது. கிளீன் பாலிடிக்ஸை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி என்பது வேணும், சரியா? அந்த தகுதியே நம்மக்கிட்ட இல்லாத போது நம்ம மற்றவங்களை போய் கிளீன் பாலிடிக்ஸ் தான் கேட்கக்கூடிய அளவில் நம்ம கேட்கவே முடியாது. இது கோமாளித்தனமாக தான் இருக்கே தவிர அதில் ஒன்றும் அர்த்தம் இருக்கிறதா தெரியல. ஆக விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எதிர்காலத்தில் பிரகாசமான அரசியல் வாழ்க்கை வெற்றிகள் இன்னும் குவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. செஞ்சுட்டு தான் வர்றாரு. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சாராய கடையெல்லாம் ஒழிச்சிருக்காரு, 700 கடைக்கு மேலே மூட வச்சிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டு தான் இருக்காரு. அதனால இன்னும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். இப்போ ஷூட்டிங்லலாம் நம்ம முதலமைச்சர் ரொம்ப ஒரு சைலண்டான ஆள், ஏன்னா யார்கிட்டையும் பேச மாட்டாரு அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு கருத்து. பட் இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு வீரியமான பேச்சு, இப்போ இந்த மாற்றம் ஏதாவது கிரக மாற்றத்தினால நடந்திருக்குமா? இது எப்படி நடந்துச்சு? இல்லை, ஆரம்பத்திலேயே அவருடைய ஜாதக ரீதியாகவே அவர் வெளியில் அதிகமாக பேச மாட்டார். தேவைப்படுற இடத்துல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகம். எங்கே தேவை இருக்கோ, நீடு இருக்கோ, அங்கே தான் அவருடைய விஸ்வரூபம் என்பது தெரியும். அவருடைய சொந்த தந்தை தாயாரே சொல்லியிருக்காங்களே, 10 வார்த்தை பேச சொன்னால் 2 வார்த்தை கூட பேச மாட்டார்.
ஆனால் கேமரா முன்னாடி இருக்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, இது யார், இது புது விஜயா இருக்கேன்னு. அதுதான். அதனால அவர் மக்களுடைய பேராதரவை பெற்று ஜெயிச்சு வந்திருக்காரு. இத்தனைக்கும் தோத்து போன சீட்டுகளில் 60க்கு நியர் அபவுட் 60 சீட்ஸ்ல 5000க்கும் குறைவான ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோத்துருக்காரு. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆக இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் அதனுடைய மெம்பர்ஸ் அண்ட் தலைவர்களுக்கும் ஒரு நடுக்கம் வந்திருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. யாருமே எதிர்பார்க்கல. அதனால இவருடைய பயணம் தொடங்கி இருக்கு. இனி அது போக வேண்டிய தூரமும் பாதையும் நிறைய இருக்கு. இப்போ ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதை உங்கள்கிட்ட கேட்டு உங்க பார்வை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இவர் முதலமைச்சராக ஆவாருங்கிறத கணித்தது ரத்தன் பண்டிட். அப்படிப்பட்டவருக்கு நேற்று ஒரு பதவி கொடுத்து பறிக்கப்பட்டுச்சு. ஸோ இதை கணிச்ச அவரால் இப்படி நம்மளுக்கு ஒரு பதவி கிடைக்கும், அப்புறம் இது பறிக்கப்படுங்கிறத அவரால் கணிக்க முடியா அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்கலாம்? அதாவது அதுக்கு ரத்தன் பண்டிட்டுடைய ஜாதகத்தை அவரே பார்க்கணும். பொதுவாக ஜோதிடர்கள் ஜோதிடத்தில் அவர்களுடைய ஜாதகத்தை அவர் கணிக்க கூடாது, கணித்தால் பலிக்காது என்பது ஜோதிட சாஸ்திரத்துடைய ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். இப்போ எந்த ஒரு அஸ்ட்ராலஜருமே இப்போ வாத்தியாரோட பிள்ளைக்கு வாத்தியாரே டியூஷன் எடுக்க மாட்டார், கிரிக்கெட்டரோட பையனுக்கு அவரே கிரிக்கெட் சொல்லி தர மாட்டார், வேற ஒருத்தர்கிட்ட தான் அனுப்புவார். பாட்டு பாடக்கூடிய பாடகர் தான் பையனுக்கு தானே சொல்லி தர மாட்டார், வேற ஒருத்தர்கிட்ட தான் அனுப்புவார். இது இயல்பு. ஆக இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, ஒருத்தர் அத்தனை மீடியாக்களும், நான் மீடியாவை பற்றி சொல்லித்தான் ஆகணும், அத்தனை மீடியாக்களும் விஜய் தோத்துருவாரு, ஒரு சீட்டு வருமா 2 சீட்டு வருமா அப்படின்னு சொன்ன நேரத்தில் ரத்தன் பண்டிட் ஜோதிடர், அவருடைய ஜோதிடர் மட்டும்தான் சொன்னார் அவர் ஜெயிப்பார். இன்னொருத்தர் நான், 2 பேர் தான் சொன்னோம். இதில் எத்தனை பேர் துல்லியமா டிவிக்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு தெரியாது. சோசியல் மீடியாவில், பத்திரிகைகளில், இன்டர்வியூஸில் நான் ஒருவன் கண்டிப்பாக தாவேகா ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி விஜய் சார் ஒரு பெரிய சக்தியாக வருவார்னு சொல்லியிருக்கேன். ஆக இதை நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து உள்ள இது பண்ண போனால் பேசிகிட்டே போகலாம். அர்த்தமுள்ளதாக பார்க்கும் பொழுது அவ்வளோ டீப்பாக போக வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு சின்ன இது இருக்குன்னா, 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அவங்க ஒரு மிகப்பெரிய தலைவராகவோ வருவாங்க அப்படிங்கிறது ஒரு இதாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயலலிதா அம்மா இதுலேயும் 10ஆம் இடத்துல சூரியன் இருந்ததா சொல்கிறாங்க. இப்போ இவர் இதுலேயும் 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தான் இப்போ சூரிய தசை ஏதோ ஒரு நடக்குது, அதனால தான் இப்படி வந்தார் அப்படிங்கிறாங்க. அப்படி ஏதாவது இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பாக 10ஆம் இட சூரியன் என்பது மிகப்பெரிய பதவிகளை, அரசாங்க பதவிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதில் ஜோதிடத்தில் 1,00,000 நுணுக்கங்கள் இருக்கு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திர சாராதிபதி யாரு, அந்த நட்சத்திர சாராதிபதியுடைய வலு எப்படி இருக்கு, ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். லக்னாதிபதியுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தசாநாதன் புத்திநாதனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கோச்சார ரீதியாக எதுவும் பிரச்சனை இல்லையான்னு பார்க்கணும். இவ்வளவு அப்ரூவல்ஸ் வந்த பிறகுதான் சிக்னல் கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில கெட்டது நடக்கணும்னாலும் நிறைய கிரகம் வேலை செய்யணும், நல்லது நடக்கணும்னாலும் நிறைய கிரகம் வேலை செய்யணும். ஆக விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஜாதகம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த காலத்துல இது மிகப்பெரிய சாதனை தான். இதுல மறுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏன், அவரை எதிர்க்கிறவங்க கூட இதை ஒத்துப்பாங்க. ஆக இவருடைய சிறப்பான பணி என்பது தொடரும். இப்பதான் தொடங்கி இருக்கு, இன்னும் நெடுங்காலம் தொடரும். அவர் புகழ் வெல்லட்டும், அவர் நேர்மை ஜெயிக்கட்டும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு காணொலியில் வேறொரு தகவலுடன் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.